வாய்ஸ் என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேடட் டு பி லவ்டு பை த வில்லன்ஸ். இதோட எபிசோடு 36. எபிசோடு 35ஓட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அதை பார்த்துருங்க. வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க ஸ்டோரிக்குள்ளே ஜம்ப் பண்ணலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே கிளைன் டீம் 2 டீம் 3 வர வரைக்கும் அவள் இங்கே தான் இருப்பா, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறான். இவனுங்க எப்படி அவ்வளோ சீக்கிரம் வந்தாங்கன்னு நம்மளால யோசிக்கிறான். ஒருவேளை 700 நாள் தான் இருக்குமோன்னு கெஸ் பண்ணுறான். மான்ஸ்டர் அட்டாக் தான் இவனுங்களோட அட்டென்ஷனை இழுத்துருக்குமோன்னு நினைக்கிறான். இந்த இன்சிடென்ட் இவனுங்களை கன்ஃபார்ம் பண்ண வச்சிருக்கு. யூரியா பண்ண ரகலையினால 2 இன்சிடென்ட்லையும் 700 இருக்கான்னு இவனுங்க தப்பாக கணக்கு போட்டுட்டாங்களான்னு யோசிக்கிறான். யூரியாவுக்கு இதில் கண்ட்ரோல் போயிடுச்சுன்னா அல்பாண்டி மேட்டரில் போப் கண்டிப்பாக தலையிடுவான்னு நினச்சி நம்ம ஆளுக்கு முகம் சுருங்குது. இல்லை, யூரியா ஆல்ரெடி எக்ஸ்போஸ் ஆகிட்டாதானே, அப்போ வேற வழியே இல்லைன்னு தனக்குள்ளே சொல்லிக்கிறான். சடன்லி காத்துல ஒரு பெரிய கிளவுஸ் பறந்து வருது. அந்த கிளவுஸ் கரெக்டா கிளைன் முகத்துக்கு நேராக போகுது. அவன் கடுப்பாகி என்னடா நடக்குது இங்கன்னு கேட்குறான். யூரியா, லூசியன் எல்லாரும் செம ஷாக்ல நிற்கிறாங்க. நம்மாலு, ஆஹா, ஹோலி கிங்டம்ல இதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியல போல, உன்னை ஒத்தைக்கு ஒத்த ஃபைட்டுக்கு கூப்பிட்றேன்டா கபோதின்னு சீரிப்பாயிரான். எலிஜாவோட தோல்ல தட்டி கொஞ்சம் வெளியில வாமான்னு கூப்பிடுறான். அவன் என்னன்னு கேட்டு முழிக்கிறா. நம்மாலு பண்ற சேலஞ்சை பார்த்து கிளைன் கேட்குறான், ஃபைட்டா நான் ஏன் அக்செப்ட் பண்ணணும்னு கேட்குறான். நம்மால நேரம் அவன் முன்னாடி போய் வழியை விடு, என்கிட்ட மோது. எலிஜா, நீ செயின்ட்டை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போன ஆர்டர் போடுறான். கிளைன் கடுப்பாக்கி, அட பாவீங்களா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களான்னு கத்திக்கிட்டு தன்னோட ஸ்வாடை மேலே தூக்கி, நீ இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தா இது பெரிய இன்டர்நேஷனல் பிரச்சனையா மாறிடும்னு மிரட்டுறான். மாலு சும்மா இருப்பானா? அப்ப நீ செயின்ட்டுக்கு பண்ண வேலையை நான் ரிப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்றான். கிளைன் செம்ம திமுறா, ஸ்டூடெண்ட் உன்னோட டைட்டில் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்குறான். நம்மளால செம்ம கூலா, டைட்டிலா, நான் வில்லேஜில் இருந்து வந்த ஒரு சாதாரண ஆளுடான்னு சொல்றான். என்ன பிரச்சனைன்னு கேட்டுக்கிட்டே மூச்சு வாங்கிட்டு டயர்டா இருக்கிற லூசியனை பார்க்குறான். கிளைன் சீன் போட்டுக்கிட்டு, நான் ஒரு ஹை கிளரிக், யாரோ கூப்பிட்ட உடனே எல்லாம் நான் ஃபைட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். நம்மாலே நக்கலா, ஓஹோ, அப்போ எதுக்குடா ஸ்வாடை வெளியே எடுத்தேன்னு கேட்குறான். கிளைன் காண்டாகி, அங்கே ஹீரோ கேண்டிடேட் எலிஜா இருக்கா, நீ ஏன் என் மேலே இவ்வளோ வன்மமாக இருக்கன்னு கேட்குறான். இந்த பிரச்சனையை முடிக்கணும்னா நம்ம ஒரு மாசான மூவ் பண்ணணும்னு நம்மளால யோசிக்கிறான். ஸ்வாடில் கை வச்சுக்கிட்டு, பாரு நான் இப்போ ஸ்வாடை எடுக்கிறேன்னு சீண்டி விடுறான். கிளைன் அவனோட பெரிய ஸ்வாடை தூக்கி, இந்த மாதிரி திமுறா பேசுகிற ஸ்டூடெண்ட்டுக்கு இருந்து யாராச்சும் வந்து தான் பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மால குறி வச்சு தன்னோட ஸ்வாடை ஓங்கி வீசுறான். கரெக்டாக அந்த டைம் பார்த்து நம்மால ஸ்வாடை உருவுறான். அப்படியே முன்னாடி ஒரு செம்மையான ஸ்லாஸை போடுறான். கிளைனுக்கு அடிபட்டுருச்சு. நம்மால மனசுக்குள்ள செம்ம ஹாப்பி ஆகுறான். எக்ஸலண்ட், கவுண்டர் அட்டாக் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. நம்ம ஆளு கொடுத்த அடியில கிளைன் அப்படியே காத்துல பறக்குறான். எலிஜாவும் யூரியாவும் வாயை பிளந்து பார்க்கறத நம்மளால நோட் பண்ணுறான். அப்போ நம்ம ஆளோட காதில் ஹெட்மாஸ்டரோட வாய்ஸ் கேட்குது. டட் கேம்பல், நீ என்ன பிளான் பண்ணியிருக்கன்னு எனக்கு தெரியணும்னு கேட்குறாங்க. உனக்கு பிடிச்சதை பண்ணு, நான் ஒத்துக்கிறேன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஹோலி கிங்டமை சீண்டி விட நான் உனக்கு பர்மிஷன் கொடுக்கலையே, இது சாதாரண ஃபைட் இல்லை, அஃபீஷியல் சேலஞ்சுன்னு திட்டுறாங்க. அவன் தான் முதல்ல கோவப்பட்டு அடிக்க வந்தான்னு நம்மளால சொல்கிறான். அவன் சாதாரண பிரீஸ்ட் கிடையாது, செம்ம பவர்ஃபுல் ஆளுன்னு ஹெட்மாஸ்டர் பயந்துட்டு வார்னிங் கொடுக்குறாங்க. இப்போ நம்மளால ஒரு பேப்பரை நீட்டி, ரிலாக்ஸ், என்கிட்ட ஹவுஸ் டிஸ்டன் கொடுத்த எக்ஸப்ஷன் லெட்டர் இருக்கு, நான் பண்ணுறதுக்கெல்லாம் ராயல் ஃபேமிலி பொறுப்பு ஏற்றுக்கும்னு கெத்தா சொல்கிறான். ஹெட்மாஸ்டர் பெருமூச்சு விட்டுட்டு, சத்தியமாக சொல்கிறேன் டேட், செயின் ஹோலி கிங்டம் ஆளு, அதனால் நான் சைலண்ட்டாக தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் சடன்லி இப்படி சேலஞ்சு பண்ணுறியே, நீ கன்ஃபார்மாக இருக்கியான்னு கேட்குறாங்க. நம்மளால செமக்கூலா, டீமன் ஹோஸ்ட்டை பிடிக்க நீங்கள் தான் சொன்னீங்க, உங்கள் லிஸ்ட்டில் யூரியா கிரேஹுண்டர் இருந்தா, நான் அவளை 50% கன்வின்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறான். யூரியா அங்கே இருந்தது தான் மெயின் பிரச்சனைன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஹெட்மாஸ்டர் ஷாக் ஆகி, என்னது அவன் ஏன் அங்கே இருந்தான்னு கேட்குறாங்க. நம்பர் 1 இடத்த கெத்தா பிடிக்க தான் அவளை கூட்டிகிட்டு வந்தேன்னு நம்மளால சொல்கிறான். ஹோஸ்டோட அட்டென்ஷனை இழுக்கணும்னா இப்படி ஓப்பனாக தான் பிளான் பண்ணணும், அறகுறையாக பண்ணால் செட் ஆகாதுன்னு சொல்கிறான். முதல்ல வேர்ல்டை டீமன்ஸ் கிட்ட இருந்து காப்பாற்றுவோம், அப்புறம் பாலிடிக்ஸ் பேசிக்கலாம்னு சொல்கிறான். அப்புறம் 700 எலிஜா பற்றி நினச்சி பார்த்துட்டு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி பர்சனல் பாண்டிங்கை கவனிங்கன்னு சொல்கிறான். நம்மளால கையை கட்டிக்கிட்டு, எனக்கும் உங்களுக்கும் இல்லை, அந்த ஹீரோ கேண்டிடேட்டுக்கும் எந்த பர்சனல் காண்டும் கிடையாதுன்னு கன்ஃபார்ம் பண்ணுறான். ஹெட்மாஸ்டருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல், இல்லைப்பா நான் என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் ஸ்கூல் லைஃப்லையும் கவனம் செலுத்து, ஃப்ரெண்ட்ஸை பிடி, சம்மந்தமே இல்லாத பிரச்சனையில் மாட்டிக்காதுன்னு சொல்கிறாங்க.
நம்மால் கிடியனை நினச்சி பார்த்துட்டு அதில் நான் டோட்டலாக ஃபெயில் ஆகிட்டேன் ஹெட்மாஸ்டர்னு முணுமுணுக்கிறான். ஹெட்மாஸ்டர் பயந்துக்கிட்டு இந்த ஃபைட் ரிப்போர்ட் ஹோலி கிங்டமுக்கு போயிடுச்சு, போப் நேரடியாக இங்கே வர சான்ஸ் இருக்குது, உன் பிளான் என்னன்னு தெரியலை, அவன் செம்ம டேஞ்சரான ஆள், இன்னொரு தடவை யோசிச்சுக்கோன்னு வான் பண்ணுறாங்க. ஆனால் நம்மால் யூரியாவையும் லூசியனையும் வெறும் 2 டெஸ்ட் சப்ஜெக்டாக மட்டும்தான் பார்க்குறான். அதுக்கப்புறம் ஒரு டார்க் ரூமில் ஜன்னல் வழியாக வர வெயில் ஒரு சின்ன டேபிள் மேலே படுது. அங்கே ஒரு ஃப்ளவர் வாஸில் ஒரே ஒரு எல்லோ ரோஸ் இருக்குது. லூசியனும் கிரே ஹவுண்டரும் கீழே அப்படியே சாஞ்சு உட்காந்துருக்காங்க. ஒரு கையில் சிகரெட்டு, இன்னொரு கையை வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு ஜன்னலை விரிச்சு பார்க்குறா. இந்த ரியாக்ஷனும் இல்லாமல் ஸ்மோக்கை வெளியே விடுறா. சடன்லி கதவு தட்டுற சத்தம் கேட்குது. லூசியன் சிகரெட்டை ஆஸ்திரேலியா அமுக்கிக்கிட்டு உள்ளவான்னு சொல்கிறா. யூரியா செம்ம ஷாக்கோட உள்ள வரா. அவ கையை நீட்டி லூசியனை பார்க்குறா. லூசியனும் ஷாக் ஆகி அப்படியே நிமிந்து உட்காடுறா. யூரியானு மைண்டு வாய்ஸில் ஷாக் ஆகுறா. சிஸ்டர், லூசியன் சிஸ்டர்னு யூரியா மெதுவாக சொல்கிறா. லூசியன் சோகமாக தலையை குனிகிறா. அவன் மெதுவாக முன்னாடி வரா. யூரியாவுக்கு அப்படியே பயத்தில் முகம் மாறுது, வாயே பிளந்துருச்சு. பேசக்கூட முடியாமல் நடுங்கிக்கிட்டு திக்கி திணறி கிட்ட வராதுன்னு சொல்கிறா. லூசியன் முன்னாடி வர்றதை பார்த்து அவளை நிப்பாட்டுற மாதிரி யூரியா கை ஆட்டோமேட்டிக்காக மேலே போகுது. கிட்ட வராத சிஸ்டர்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா. லூசியன் முகம் இப்போ டோட்டலாக எக்ஸ்பிரஷன் இல்லாமல் மாறிடுச்சு. யூரியாவுக்கு அந்த ஷிவரிங் கர்ஸ் பற்றின ஞாபகம் வருது. யூரியா முகம் செம்ம கன்ஃபியூஸ்டாக இருக்குது. இன்னொரு ஸ்டெப் எடுத்து வச்சா அந்த செயின் ஸ்வாடிலிருந்து விலகி அவளுக்கு அடிபட்டுடும் போல. லூசியன் அந்த ஸ்வாடை தூக்கி போடுறத பார்த்து அப்பாடா தப்பிச்சோம்னு நினைக்கிறா. லூசியன் மெதுவாக அந்த செயினை பிடிச்சி தூக்கி செம்ம கூலா ஏன்னா நாம ட்வின்ஸ்னு சொல்கிறா. அப்படியே சீன் கட்டானா ஒரு பெரிய அரினா சுற்றி ஏகப்பட்ட ஆளுங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அனௌன்சர் வாய்ஸ் மெதுவாக எக்கோ ஆகுது. ரூல்ஸ் இதுதான், யாரு கெத்துன்னு காட்டுற மேட்ச் இது, உசுறு இருக்கிற மாதிரி அடிக்கக்கூடாது, யாருக்காவது பயங்கரமாக அடிப்பட்டா மேட்சை உடனே நிப்பாட்டி வின்னர் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணுவோம், இல்லைனா யாராவது ஒருத்தர் சரண்டர் ஆகுற வரைக்கும் மேட்ச் நடக்கும். 2 பேருக்கும் ஓகே தானான்னு கேட்குறான். நம்மால முகம் இப்போ செம்ம டென்ஷனாக இருக்குது. யூரியா பவரை முழிச்சிக்க விடாமல் தள்ளி போட லூசியன் கண்டிப்பாக வேணும், இல்லைனா அந்த சாபமும் வெறியும் இப்போ நடக்கிற மாதிரி அவன் மனசையே அரிச்சிடும். 2 பேரும் ஒருத்தர் முறைச்சி பார்க்குறானுங்க. ஆனால் கிளைன் கேரிசன் செம்ம அசால்ட்டாக எந்த ஃபீலிங்கும் இல்லாமல் நிற்கிறான். யூரியா மைண்டு டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும். ஹெட்மாஸ்டர் கண்ணு அரினாவே ஷார்ப்பாக நோட் பண்ணுது. இந்த ரீசனுக்காக தான் இந்த மேட்ச் ரொம்ப முக்கியம். வெளியில் இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் செம்ம டென்ஷனாக நிற்கிறானுங்க. லூசியன் மேலே ஹோலி கிங்டம் பண்ணுற டார்ச்சரை டோட்டலாக காலி பண்ணணும். போப் கிரீடோ இது வெறும் சாதாரண மேட்ச் மாதிரி கண்ணை மூடி சைலண்டாக உட்காந்துருக்கான். த்ரோன் மாதிரி இருக்கிற சீட்டில் செம்மகத்தா ஒரு ஈகிள் சிம்பலோட உட்காந்துருக்கான். நாமும் அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணணும். ஹெட்மாஸ்டர் கையை கட்டிக்கிட்டு மைண்ட் வாய்ஸில் யோசிக்கிறாங்க. போப் கிரீடோ நேரடியாக வரலனா கூட இந்த மாதிரி மேட்சை அவன் மிஸ் பண்ணவே மாட்டான். கிளைன் கை ஸ்வாடை கெட்டியாக பிடிச்சிருக்கு. இப்போ கெஞ்சினாலும் எவனும் விடமாட்டான். கிளைன் முகத்தில் செம்ம திமிரு தெரியுது. இன்னும் ஒரு சான்ஸ் இருக்கு, சரண்டர் ஆகிடு, எவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்குறியோ அவ்வளோ கம்மியாக தான் உனக்கு எலும்பு உடையும்னு சவால் விடுறான். கேட்டுக்கோடா யங் மாஸ்டர் கேம்பல். வெளியில இருந்து ஹெக்மேன் இதை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கே தெரியாம கை மேலே போகுது, வாய் நடுங்குது. சரி, ஸ்டார்டிங்லேயே சரண்டர் ஆகிடு, நேருக்கு நேரம் அடிக்கக்கூடாதுன்னு நம்மால் செம்ம கூலா சொல்கிறான். அட, நான் கூட வாங்கிட்ட இதை தான் சொல்ல நினைச்சேன்னு கலாய்க்கிறான். கிளைன் டென்ஷன் ஆகுறான். அவனுக்கு ஒரு வாய்ஸ் ஞாபகம் வருது, கொல்ற வெறியோட அட்டாக் பண்ணாத. அதுக்கப்புறம் சீன் அப்படியே ஒரு ரூமுக்கு கட் ஆகுது. கிளைன் திரும்பி பார்க்காம என்ன சொல்றீங்கன்னு கேட்குறான். பின்னாடி இருக்கிற ஆளு உன் வெறி எவ்வளோ அதிகமாக இருக்கோ ஆப்போசிட்டில் இருக்கிறவனோட பவரும் அவ்வளோ அதிகமாகும். அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான பவர்னு சொல்கிறான். கிளைன் ஷாக் ஆகுறான். இப்படியும் ஒரு லாஜிக் இல்லாத பவர் இருக்குமான்னு யோசிக்கிறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.